ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். இன்னும் தேர்தலுக்கு 26 நாள் தான் இருக்குது. அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கு. 127 பேரை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாக 23 பேரை அறிவிச்சிருந்தாங்க. போட்டியிட்ட சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏகளுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்கப்பட்டதையும் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 17 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி இருக்குது. எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்று, ஒரு சேஃப் கேம் ஆட வேண்டி இருக்குது. ஜெயலலிதா அவர்களுடைய டீமையே ரீட்டைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 3, ஏற்கனவே களமாடினவங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுக்கும்போது அவங்க ஃபீல்டை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த தொகுதியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, ஏற்கனவே இந்த தொகுதியில் தோற்றுருக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ஃபீல்டு தெரியும், எந்த ஊரில் நமக்கு ஓட்டு இருக்குது, எந்த ஊரில் ஓட்டு விழாது, எந்த ஊரில் கோல்மால் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கள வச்சு பண்ண முடியும். ஸோ நிறைய புதுமுகங்களுக்கு கொடுத்து பண்ணுறதை விட எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கொடுக்கும்போது, 1, கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தி குரல்கள் குறையும், 2, அனுபவம் நிறையும். அதனால் ஒரு சேஃபர் கேமாக பண்ணியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த 169 தொகுதி அவங்க போட்டியிட போகிறல கிட்டத்தட்ட 150 தொகுதி அறிவிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாமே சேஃபர் கேமாக இருக்கும். இன்னும் 1, 2, 3 பேர் வரணும். சென்னையில் பல தொகுதியில் அறிவிக்கலை. ஆல்மோஸ்ட் 13, 14 தொகுதி அறிவிக்கலை. ராயபுரம் ஜெயக்குமார் அண்ணனுக்கு மட்டும் அறிவிச்சிருக்காங்க. மற்ற தொகுதியில் இன்னும் அறிவிக்க வேண்டியிருக்கு. அப்போ செம்மலை அண்ணன், இந்த மாதிரி தனபால் சபாநாயகராக இருந்தவர், அந்த மாதிரி அவங்களுக்கு சிலலாம் வர வேண்டியிருக்கு. அவினாசி பாஜகவுக்கு போயிடுச்சு. அங்கே தான் தனபால் இருந்தார். அதனால் அவருக்கு இந்த மாதிரி போட்டியிட வாய்ப்பு கொடுக்குறாங்களா இல்லாட்டி வேறு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். மற்றபடி 90% ஒரு சேஃப் கேம் தான் ஆடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான கொடுக்கும்போது அவங்க வெற்றி பெற்று வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே. ஸோ சரியான மூவாக தான் நான் பார்க்குறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. என்னங்க பூரா புது ஆட்களாக இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருந்தது. இந்த முறை ஹெவி வெயிட்ஸ் எல்லாத்தையுமே இறக்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். முழுக்க இது ஒரு டூ ஆர் டை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அதிமுக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? போன முறை ஒரு லைட்டர் வெயிட்டாக இருந்து இந்த முறை ஹெவி வெயிட்டாக யோசிக்கக்கூடிய பல பேர் இந்த மக்களவை தேர்தலில் போட்டிட்டுவாங்க, சட்டமன்ற தேர்தலில் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. இஃப் ஐம் நாட் ராங், போடியில் இறக்கி விடப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேனியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக போட்டியிட்டவர். ஸோ இது மாதிரி அப்படி தான் ஒரு பயிற்சி எல்லாருக்குமே. இன்றைக்கி ஓஎஸ் மணியன் சீனியராக இருக்கார், ஜெயக்குமார் சீனியராக இருக்கிறாரு, சிவி சண்முகம் சீனியராக இருக்காருன்னா ஒரு காலத்தில் அவங்க ஜூனியராக தான் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தானே நீங்கள் பண்ணியானோம். ஸோ அது மிக்சர் இருக்கும். ஜெயலலிதா அவர்களே அப்படி தான் பண்ணாங்க. 60-70% பழைய ஆட்கள் வச்சுருப்பாங்க, 30% நியூ ஃபேஸ் கொடுப்பாங்க. அப்படியே அது மாறி மாறி புது ஆட்கள் போனால் பழைய ஆட்கள் நிற்பாங்க. இது வரைக்கும் அந்த வேட்பாளர் பட்டியலில் கிட்டத்தட்ட 150 பேரை அறிவிச்சிருக்காங்க. இதில் ஒரு சில அதிருப்தியாளர்களும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு ராசிபுரத்தில் கடந்த முறை சரோஜா அவர்கள் போட்டிட்டாங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் வாய்ப்பு வரலன்னு நினைக்கிறேன். இல்லை, அதான் சொல்லுவாங்க, 2-3 பேர்கள் வரல. நமக்கு அறிஞ்சே நமக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு தனபால் பேர் வரல, செம்மலை பேர் வரல, இப்போ டி நகர் மாதிரி பல இடங்களில் வரல. இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். மிச்சம் 19 முடிஞ்ச பிறகு 160 அவங்க முடிஞ்ச பிறகு தான் நமக்கு யார் கொடுக்கலங்கிறது தெரியும்ல. ஏன்னா நிறைய தொகுதிகள் மாற வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. நமக்கு சில தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2024 அவங்க கிடையாது. இப்போ 11 தொகுதி ஏடிஎம்கே போட்டிட்ட தொகுதி தான் நாங்கள் போயிருக்கோம். அந்த மாதிரி இப்போ பாஜகவுக்கு ஏடிஎம்கே கொடுத்த தொகுதியெல்லாம் நிறையா போயிருக்காங்க. அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போது அந்த மாதிரி சில கிவ் அண்ட் டேக் பாலிசி தேவைப்படுது. இப்போ வெற்றி வாய்ப்புங்கிறது இப்போ ஏற்கனவே போட்டியிட்டதுனால அப்போது உத்தரவாதமான வெற்றி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இந்த முறை யாரெல்லாம் இருக்காங்களோ அப்படிலாம் சொல்லிட முடியாது. அவங்களுக்கு களம் தெரியும். அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. வெற்றி பெறலைன்னா அவங்கெல்லாம் அடுத்து ஓய்வு பெற்ற வேண்டியதான். ஏன்னா நான் அதை சொல்லி தான் அவங்க சீட்டே கேட்டிருக்காங்க. சீட்டு கேட்டு வாங்கி நின்று போட்டிடுறது எதுக்கு அப்படின்னா நம்ம ஜெயிச்சுருவோம் தான். அப்புறம் இப்போ ஜெயிக்க மாட்டாங்கன்னா அவங்களாம் ரிட்டையர்மெண்ட் ஆயிட வேண்டியது கடைசி தேர்தல் நினச்சிக்க வேண்டியதான். அந்த மாதிரி தான் பண்ணால் சரியாக இருக்கும். ஏன்னா வெற்றிங்கிறது உத்தரவாதம் யாராலையும் கொடுக்க முடியாது, கடவுள் தான் கொடுக்க முடியும். களமாடக்கூடியவர்கள் அத்தனை பேருமே வென்றா தான் கதைக்காகும். இவங்க ஏடிஎம் கேலின்ஸில் போட்டக்கூடிய ஒவ்வொரு கட்சியுமே 70% மேலே ஸ்ட்ரைக் ரேட் கொடுத்தா தான் ஆட்சி. ஸோ 50% கீழே போயிடுச்சுன்னா ஆட்சி அவங்களுக்கு இல்லைல்ல. மொத்தமாக நீங்கள் 118 தூக்கி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 234 117 வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 50% மேலே நீங்கள் ஜெயிச்சா தானே நீங்கள் ஆட்சிக்கு வர முடியும். அப்போ தனியாக ஆட்சி அமைக்கணும், 70% ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கணும். அப்படின்னா தான் கதைக்கும். அப்போ ஏடிஎம்கேல போட்டியிடக்கூடியவர்கள் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தேன், ஏற்கனவே அமைச்சராக இருந்தேன், ஏற்கனவே கடந்த தேர்தலில் மைனர் ஓட்டில் தோற்றேன், அது மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ நம்ம டி நகரில் திரு சத்யா இருக்கிறாரு. அவர்லாம் நூற்றுக்கணக்கான ஓட்டுகளில் தான் தோற்றார். அவங்கெல்லாம் இறங்கி நின்று ஜெயிச்சே தீர்வேன்னு கிளம்பி வரணும். அப்படி எல்லாருமே வந்தால் மட்டும்தான் வர முடியும். உத்தரவாதமான வெற்றி இருக்குதா அப்படின்னா அது யாராலையுமே சொல்ல முடியாது. போட்டி கடுமையாக இருக்குது, களம் நல்லா இருக்குது, அதிருப்தி அலை இருக்குது. அதனால் இவங்க ஒழுங்காக வேலை பார்த்தாங்கன்னா இவங்களால் பண்ண முடியும்.
வேட்பாளர்கள் இவங்க ஆல்மோஸ்ட் கேட்டவங்களுக்குலாம் கொடுத்தாச்சு. ஸோ அவங்கள்ட்ட காசு இருக்குது, பலம் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வச்சு அவங்க ஜெயிச்சாங்கன்னா நல்ல வாய்ப்பு. அப்போ எல்லாமே சரியான தேர்வாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜர் மிஸ்டேக்காக நான் எதுவும் பார்க்கலாம். அடா பாவமே இவருக்கு போய் கொடுத்துட்டாரு, அடடா இவங்களுக்குலாம் கொடுக்கலையே அப்படின்னு அவ்வளோ ஷாக் ஆகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் ஏற்கனவே சில பேர்கள் விடுபட்டிருக்கு, சில பேர்கள் வந்து தேவையில்லை. ஆனால் அரசியலில் நீங்கள் வந்து 169 தொகுதிக்கும் தி பெஸ்ட் அப்படின்னு போட்டு 169 தொகுதியிலும் எடப்பாடி பழனிசாமி நிற்க முடியாது. அதனால் சில இடங்கள் அப்படி தான் இருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்கெல்லாம் எல்லாருமே வந்து கடந்த தேர்தல் என்னாச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு இந்த தேர்தலில் நம்ம வென்றே ஆகணும்னு ஒவ்வொருத்தரும் கிளம்பணும். 2016 தேர்தலில் சிலர் வந்து இந்த மாவட்டத்தில் நான் மட்டும் ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சாதான் மந்திரி வாய்ப்பு எனக்கு, 4-5 ஜெயிச்சாங்கன்னா மந்திரி வாய்ப்பு வேறு யாருக்கும் மாற்றிடுவாங்கங்கிற மாதிரி நினச்சி அவர்கள் அதிமுகவிலே சிலர் தோற்கடிக்க முயற்சி பண்ணாங்க. அது வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு தெரிந்து கடுமையான கோபத்தில் சொன்னாங்க. அது 2016 எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அட்டன் பண்ண எல்லாருக்கும் தெரியும். கடுமையாக போட்டு வெளுத்து வாங்கினாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அம்மாவை கேட்ட கேள்வி என்னென்ன, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களே, அம்மா முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சிங்களா அப்படின்னாங்க. அதுதான் பையன். ஏன்னா 140க்கு மேலே இருந்தால் தானே நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அப்போ வந்து அந்த எண்ணத்தில் இவங்களுக்கு நமக்கு ஆட்சி வரணும்னு நினச்சாங்கன்னா எல்லோரும் வெல்லணும். அது கூட்டணி கட்சி கொடுத்துருக்கு. நேற்று வரைக்கும் நம்ம திட்டின டிடிவி தினம் கொடுத்துருக்கு, நேற்று வரைக்கும் நம்ம குடைச்சல் கொடுத்த பாஜக கொடுத்துருக்குலாம் யோசிக்காமல் எல்லாரும் நமக்குள்ள பாஜக வந்து அதே இந்த பக்கம் வந்து ஏடிஎம்கே நம்மளை வந்து மரியாதை இல்லாமல் நடந்துச்சு, 24 அலையன்ஸுக்கு நான் கேட்டோம் மாட்டேன்ட்டாங்க, இந்த மாதிரிலாம் யோசிக்காமல் இது ஒரு கூட்டணி ஒரு அணி. தமிழக முதலமைச்சர் சொன்னது போல் உதயசூரியன் நமது சின்னம், அது மட்டும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா சின்னமும் நம்ம சின்னம் தான். 234 தொகுதி நம்ம தொகுதி தான். அந்த மாதிரி ஏடிஎம்கேக்காரங்க கூட இருக்க எல்லாருமே வந்து 234 தொகுதி நம்ம தொகுதின்னு வேலை பார்த்தாங்கன்னா வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது கட்ட அந்த வேட்பாளர் பட்டியலில் சென்னைக்கானது கண்டிப்பாக வந்துடும் நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னைக்கு வந்து ரொம்ப காலம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 150 அறிவிச்சவங்களுக்கு ஒரு 15 அறிவிக்க முடியாதா? ஒன்று அறிவிச்சிட்டே இருப்பாங்க. இன்னும் ஏடிஎம்கே டிஎம்கே அறிவிக்கவே இல்லையே. டிஎம்கே எத்தனை கேண்டிடேட் அறிவிச்சிருக்காங்க சொல்லுங்கள். நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒரு கேண்டிடேட். இன்னைக்கு காலையில் வந்து ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு, இது மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வந்துடும் அப்படி வரும்போது பார்ப்போம். அதுக்கு வரல இப்போ இவங்க 169 போட்டிட்டு போனால் 150 தொகுதி முடிச்சாங்கல்ல டிஎம்கே கேண்டிடேட் சொல்லுங்கள். அப்போ அதனால் வந்து அதில் ஒரு காரணமாக நீங்கள் சென்னையில் ஏன் அறிவிக்கலைங்கிறதுல எல்லா கேண்டிடேட்டுமே இப்போ 150 அறிவிச்சதில் இங்கி பிங்கி பாங்கி போட்டால் பார்த்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்னொன்னுலையுமே மெட்டிகுலஸாக ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நேற்று பிளான் பண்ணியிருப்பாங்க. கடலூரில் எம்சி சம்பத் போட்டிடுறாரு அப்படின்னா சம்பத் ஜெயிப்பாரா, எப்படி முடியும், போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒன்று பார்த்து ஓகே இந்த மாதிரி ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை வந்தால் தானே கொடுப்பாங்க. நீங்கள் சும்மா நேரத்துக்கு கொண்டு போட்டு அங்கே இங்கே சம்பத் பா இங்கே சண்முகம் பா அப்படி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ எல்லாமே பார்த்து தானே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு காதையும் பார்த்து கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டியை வந்து பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். அவருடைய பிரச்சாரத்தை வந்து மயிலாப்பூரில் தொடங்கிட்டாரு. அதுக்கு முன்பாக தேர்தல் அந்த அறிக்கைகள் வந்து வந்ததை பார்த்தோம். திமுக இன்னும் தொடங்காமே இருக்கு. ஜெயலலிதா அவர்களுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு ஒன்றொன்னா பார்த்துட்டே வராரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதை ஒன்றொன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வராரு. அதனால் அவர் விமர்சிக்கக்கூடியவர் கட்சிக்குள்ளேயே கூட வெளியே கூட விமர்சிக்கணும். ஜெயலலிதா நினப்பு அவருக்கு, அவர் ரொம்ப பெரிய ஜெயலலிதா மாதிரியே பிஹேவ் பண்ணிருக்காரு அப்படின்னு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஒரு வெற்றி பெற்ற ஃபார்முலாவாக இருந்தால் அந்த ஃபார்முலா கடைபிடிக்கிறது நல்லது தானே. அப்போ அவர் ஜெயலலிதா அவர்களுடைய ஃபார்முலாவை நிறைய கடைபிடிச்சிக்கிட்டே வர்றார். அதில் ஒன்று தான் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மாதிரி. முதல்ல வந்து ஏர்லி பேர்டாக நீங்கள் கிளம்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ முதல்ல தேர்தல் அறிக்கை, முதல்ல கூட்டணி முடிவு, முதல்ல வேட்பாளர் அறிவிப்பு கடகடன் ஜெயலலிதா எல்லாத்தையும் முடிச்சு விட்டாங்க. அப்போ தானே போய் நீங்கள் களப்பணி ஆற்ற முடியும். இப்போ திமுகவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் ஒருத்தர் மைண்டில் இருக்கிறார். அவனை ஒரு சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு தேவை எப்படி செலவழிப்பார், எப்படி வேலை பார்ப்பார், எப்படி போய் பார்ப்பார். அப்போ அந்த வேலையில் மற்றவங்க ஆரம்பிச்சுருவாங்கல்ல. அதுதான் முக்கியம். திரு எடப்பாடி பழனிசாமியே பிரச்சாரம் கிளம்பிட்டார்ல. அப்போ அவங்கவுங்க வேலையை பார்க்கணும் தொகுதியில். அது வந்து ஜெயலலிதா அவருடைய பாணி. எடுத்தோடனே டக்குன்னு அறிவிச்சு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது கடைசி வரைக்கும் அப்படி தான் பண்ணாங்க. அதே பாணியை கடைபிடிக்கிறார். சரியாக தான் அந்த ஐடியா வந்து சரி. பாஜகவினுடைய அந்த தொகுதிகள் அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். அதில் வந்து நல்ல தொகுதிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது இது கண்டிப்பாக இவங்க ஜெயிச்சிருவாங்க. 27 தொகுதியுமே நல்ல தொகுதி. அதில் என்ன உங்களுக்கு மோசமான தொகுதி ஏதாவது இருக்குது? 234 தொகுதி அவங்களுக்கு ஃபேவரானது அப்படின்னு 234 அவங்களுக்கு ஃபேவரானது தான். அப்படின்னா தானே ஆட்சியை பிடிக்க முடியும். எனக்கு ஃபேவரானது கூடு அப்படின்னா அப்புறம் நீங்கள் எப்படி ஆட்சி, நான் 2036 ஆட்சி அமைக்கணும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை என்ன சொன்னார், 2026 ஆட்சி பிடிக்குன்னு சொல்லிட்டு இருந்தார்ல. எப்படி பிடிப்பார்? அப்போ 234 தொகுதியிலும் போட்டு அப்போ எனக்கு நல்ல தொகுதியாக கொடுங்கன்னா நீங்கள் வந்து குப்பரடிக்க படத்துக்கிட்டு ஏதாவது கற்பனைலாம் நல்லா. அப்படி அண்ணாமலை சொன்னவர் இந்த முறை போட்டியிடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது தினகரன் வந்து போட்டியிடலை அப்படின்னு இருக்கும்போது அவங்க எப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2க்குமான வித்தியாசம் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடணும் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பம், பல பேரோட விருப்பம். திருமதி வானதி ஓப்பனாகவே சொன்னாங்க, ஒரு நல்ல தலைவர் வந்து களத்தில் நின்னா தான் சரி பண்ண முடியும். இப்போ நிறைய பேர் கொஞ்சம் ஒரு ஓவரலாக பேச ஆரம்பிச்சாங்க, விஜய் போட்டி போடலையா ரொம்ப ஷார்ட் லைஃப்பில். அப்போ நான் சொன்னேன் கட்டாயம் போட்டிடுவாருங்க, போட்டிடாமல் இருக்க முடியாதுங்க, கட்டாயம் போட்டிடுவாருங்க அப்படின்னு. அது என்ன காரணம்னா ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு போட்டி போடாமல் இருந்தால் சரி வருது. பிரசாந்த் கிஷோர் போட்டியிடலை,
அந்த கட்சி என்னாச்சுன்னு பார்த்தோம் எங்கள் பீகாரில். அது மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ப்ராபபிள் சிஎம் கேண்டிடேட்டில் ஒருத்தராக இருக்கார். எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், எதிர்பார்க்குறோம். அப்போ அவர் களமாடுனா தான் சரி. ஜெயிக்கிறார் தோக்குறார். அப்புறம் ஜெயலலிதா அவர்களே தோற்றுருக்காங்களே, கருணாநிதியை 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு. வெறும் 800 ஓட்டு, ஒரு கவுன்சிலர் சீட்டில் ஜெயிக்கக்கூடிய ஓட்டை ஒரு எம்எல்ஏ ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார். 1க்கு 2 முறை திருவல்லிக்கேணி தொகுதியிலையும் சரி, அண்ணா நகர் தொகுதியிலையும் சரி. தாவூத் மியாகானோட ஒருத்தர் 800 ஓட்டில் ஜெயிச்சார், ஒருத்தர் வாழப்பழ சின்னத்துக்கு எதிராக, இன்னொரு அண்ணா நகரில் ஹண்டேக்கு எதிராக வந்து 800 ஓட்டில் ஜெயிச்சார். அப்போ அவ்வளோ கம்மியான ஓட்டில் ஜெயிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்குது அதில்? அப்போ நம்ம வந்து நின்று களமாடினா தான் தலைவர். அது வந்து நிற்கணும். அதில் வந்து நம்ம வந்து நீங்கள் ராஜ்யசபா மெட்டீரியல் கிடையாது. நீங்கள் அருண்ஜேட்லி மாதிரி வந்து நம்ம வந்து அங்கே முன்னாடியே போயிடும் அப்படிங்கிற, நீங்கள் அருண்ஜேட்லியே களமாடி இருக்காரு, அது ஒரு விஷயம். கிரௌண்டில் அதை மாதிரி நீங்கள் ஆடணும். வந்து என்ன தொகுதியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொகுதி, ராஜபலம் தொகுதியோட ஒரு நின்று போட்டுட்டு ஜெயிக்க முடியும். அவர் சம்பந்தமே இல்லை, அவர் போய் ஜெயிக்க முடியும். நாங்கள் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ணாமலை எந்த ஊரில் போட்டிட்டாலும் அது வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி தான். காரைக்குடி இன்னைக்கு வந்து ஸ்டார் கான்ஸ்டியூன்சி. ஏன்? அங்கே சீமான் போட்டிடுறார். அதை மாதிரி எல்லா இடத்தையும் எங்கே நீங்கள் நிற்கிறீங்களோ அங்கே வந்து இருக்கும். அதுதான் ஒன்றும். டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தளவுக்கு அது வேறு கணக்கு. அது என்னென்னா ஏடிஎம்கேல இருந்து வெளியேற்றப்பட்டு தனிக்கட்சி துவங்கி போயிருக்கிறதுனால ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பலர், இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட இவருடைய தலைமை ஏற்று செயல்பட்டவர்கள் ஒரு கட்டத்தில் அப்படிங்கும்போது எந்த ஒரு இடத்துலையும் சந்தேகம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குதுங்கிற ஒரு சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு அவர் அதுக்காக பண்ணுறார். தானாக முன் வந்து எடுத்துட்டு அவர் யாருமே கேட்கல. அவர் போட்டியிட சொன்னால் எல்லாரும் 2024 அவர் போட்டியிடலன்னு சொன்னார். கம்பல் பண்ணி தான் பிஜேபி போட்டியிட வச்சு, இல்லை நீங்கள் ஹெவி வெயிட் பூரா இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஓட்டு வாங்கினார். அதோடைய பெர்சன்டேஜ் ஓவராலாக கூடிச்சு. அதுதான் இந்த முறை. அவர் வந்து அவராக 2021 சொன்னார், உங்களுக்கு வேணால் நான் கூட போட்டியில்லைங்கன்னு 2021 இந்த ஆஃபர் கொடுத்தார். இப்பயுமே அந்த கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சந்தேக பார்வை வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் போட்டியில்லைன்றார். அவ்வளோதான். அது வேற இது வேற. அவர் போட்டிட்டார் அப்படின்னா கட்சிக்கும் ஒரு இன்னொரு பலமா இருக்கும். அவர் எங்க நிக்கிறாரோ அவர் பக்கத்து தொகுதியிலையும் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து அவரு நோ டவுட் எல்லாருமே போட்டிடணும். ஆனால் அவர் வந்து வேற ஒரு பர்பஸுக்காக போட்டிடாம இருக்காரு. ஒன்று, அவரை விட முக்கியமான 11 தொகுதி தான் அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் எம்எல்ஏ பெருமக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட இருக்கிறாங்க. ஸோ அவங்கள இவ்வளோ காலமாக கூட இருந்து அவங்க வந்து கஷ்டத்தை வர எதுவுமே பார்த்தாலும் எந்த லாபமும் எந்த ஆதாயம் அடைஞ்சதில்லை. வருமானத்துக்கான வழியோ ஊரில் கௌரவமோ பேரோ பேச்சு எதுவுமே இல்லாமல் டிடிவி பின்னாடியே இருந்துகிட்டே இருந்தாங்க. அவர் ரொம்ப சட்டிலாக வந்து பல சந்தர்ப்பங்களில் 21, 24 பல சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிட்டே வந்தார். அப்போ இந்த முறை ஒரு மறுமலர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் போது அதை வந்து தன்னை சார்ந்தவர்கள் கொடுக்கறது தான் அவருடைய முயற்சி. விட்டு கொடுத்துட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் நான் முதலே சொன்னேன். ஆமாம், அவரை வாழ்ந்த எந்த விதமான குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்க அவரா முன் வந்து செய்து அதுதானே விட்டு கொடுக்கிறது. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வந்து கூட்டணி பேசி தொகுதி விட பண்ணியிருக்காங்க. அவர்கள் போட்டியிட்டதுலேயே அவங்களால சீட்டை வாங்க முடியல, அவர்கள் வென்றதுலேயே சீட்டை வாங்க முடியல. ஆனால் செல்வ பெருந்தகை 16 தொகுதிகள் நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டதில் நாங்கள் போட்டிடுறோம். பாஸ் 28 கிடைச்சிருக்கு. பாஸ் 25 வாங்கினாங்க. பாஸ் போன முறை 28 கிடைச்சிருக்கு. 25, 20 நீ வாங்கணுமா இல்லையா? முதல்ல கடந்த முறை போட்டி எனக்கு வேணும்ல அப்படின்னு. கடந்த முறை வென்ற 18லேயே வாங்க முடியல திரும்ப அவங்களால. உங்களுக்கு புரியுங்களா? போட்டிட்டு அப்புறம் அப்படியே கிடைக்கணும்ல, வென்றதே வாங்க முடியலன்னு சொல்ல வரேன் நான். அங்கே வந்து என்ன வச்சுருக்கீங்க? அதை மாதிரி கிடையாது. அது வந்து விட்டு கொடுக்குறது கிடையாது. அது வந்து கெட்டு போயிடுச்சு சீட்டு, நம்மகிட்ட இல்லை, அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது அப்படி இல்லை. இவர் தான் அறிவிக்கிறார், வேறு யாரும் கேட்கவே இல்லை. திரு டிடிவி தான் அறிவிக்கிறார், இல்லை பல்வேறு காரணங்களுக்காக நான் அந்த தேர்தலில் போட்டியில்லைன்னு. அது மெக்னானிமிட்டி அதை விட்டு கொடுக்குறதா நோ டவுட். அண்ணாமலை வந்து என்ன நினைக்கிறாரு ஆக்சுவலாக? போட்டியிடலாம் நினைக்கிறேன். இல்லை, பியூஷ் கோயலை வந்து சந்திச்சு பேசினாரு. நான் யார்ட்டையும் சீட்டு கேட்கல அப்படிங்கிற ஸ்டேட். யாருமே சீட்டு கேட்கல. வானதி சீட்டு கேட்டிருக்காங்களா? இந்த விருப்ப மனு தாக்கல் அப்படின்னு வச்சு பிஜேபி ப்ராசஸ் நடந்துச்சா? யாருமே சீட்டு கேட்கல. அண்ணாமலை மட்டுமே சீட்டு கேட்கல, யாருமே சீட்டு கேட்கல. தலைமை அறிவிக்கும். தலைமைக்கு எல்லாருமே தெரியும் எங்கெங்கே யார் யார் போட்டிடுவாங்கன்னு சொல்லி. இப்போ 4-5 பேர்ட்டு பேசுவாங்க. உனக்கு இல்லை விருப்பம் இருக்காது. 27 தொகுதியில் பல தொகுதியில் அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவங்க இங்கே அப்படின்ட்டு. அது போக ஒரு 4-5 வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கும், புதுசாக இருக்கும், கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோதானே. விருப்பமனு தாக்கல்ங்கிற ஒரு ப்ராசஸ் நடந்தால் எனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை, இப்போ கோயம்புத்தூரில் வானதி சீனிவாசன் தான் திரும்ப போட்டியிடுவாங்க அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது இவருக்கான ஸ்பேஸ் ஒருவேளை டெல்லி தலைமை வந்து நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து வானதி சீனிவாசன் விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது திருப்பூர் தெற்கில் போட்டியிடலாம், ராஜபாளையத்தில் போட்டியிடலாம், திருப்பத்தூரில் போட்டிடலாம், காரைக்குடியில் போட்டிடலாம், எங்கேனாலும் போட்டிடலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் போட்டிடலாம், மயிலாப்பூரில் போட்டிடலாம். எங்கே போட்டியிடக்கூடாது? அண்ணாமலைக்கு போட்டியிட தகுதி இல்லாத இடம்னு ஒன்று இருக்குதா? அண்ணாமலை ஸ்டார் கேண்டிடேட். நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ 2021 அரவக்குறிச்சியில் தானே போட்டிட்டாரு. 2024 கோயம்புத்தூரில் போட்டிட்டாரு. எம்ஜிஆர் மாதிரி, கருணாநிதி மாதிரி, ஜெயலலிதா மாதிரி வேறு வேறு இடங்களில் நீங்கள் நிற்க முடியும்னு நான் சொல்ல வரேன். அவருக்கு இந்த தொகுதி தான் நீங்கள் போட்டியிடணுன்ற, போட்டி எங்கேனாலும் போட்டியிட முடியும்ன்ற. லோக்கலில் இருக்கக்கூடிய அரித்மெட்டிக் வந்து அவருக்கு செல்லாது. இது வந்து கவுண்டர் பெல்ட்டு, இது முக்குளத்தூர் பெல்ட்டு, இங்கே பட்டியலம் தனி தொகுதி அப்படிங்கிற சமாச்சாரம் அவருக்கு செல்லாது. அவர் எந்த பொது தொகுதியிலும் நிற்க முடியும். வானதி சீனிவாசன் கூட அவர் போட்டியிடணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எல்லாருமே அதாங்க சொல்றாங்க. அதான் நீங்க உட்பட எல்லாரும் சொல்றீங்க. பட் அவருக்கு வந்து எது தடுக்குது? நான் வந்து போட்டியிட வேண்டாம் அப்படின்னு அவரவர் விருப்பம். சரத்குமார் சொல்றாரு நான் போட்டியிடலன்றாரு. எது தடுக்குது? அது அவரவர் விருப்பம். நம்ம சொல்றது நின்று விளையாட விரும்புகிற தலைவர் போட்டி போடணும், இவ்வளவுதான்.
ராஜ்யசபா மெட்டீரியல்ஸ் வந்து போட்டி போட மாட்டாங்க, போட்டி போட வேண்டியதில்லை. நீங்கள் வந்து சுப்பிரமணிய சாமியை போய் நீங்கள் வந்து எலெக்ஷன் நிற்க சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த தொழிலும் ஜெயிக்க முடியாது. அவர் வந்து எலீட், அவர் மாதிரி ஆட்கள் ராஜ்யசபாவுக்கு வேணும், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் திரு அண்ணாமலை போன்றவர்கள் களத்தில் நிற்கக்கூடியவங்க. அவங்கள உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தது, அவர் எண் மக்கள் பயணம் போனது, போராடினது, ஆர்ப்பாட்டம் பண்ணது, சவுக்கில் அடிச்சுக்கிட்டதுன்னு அக்ரெசிவான பொலிட்டிஷியனாக தான் அவர் உங்களுக்கு தெரியும். அக்ரெசிவ்னஸ் வந்து களத்தில் இருந்தால் தானே தெரியும். களத்தில் இப்போ அந்த அக்ரெசிவ்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கான வாய்ப்பு அவர் கொடுக்கும்போது திரு சிதம்பரம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு கொடுத்த பேட்டியில் வந்து மத்திய அமைச்சராக இல்லை, நீங்கள் இப்போ என்ன கட்சி பண்ணி ஆட்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். கட்சி எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னார். உள்துறை அமைச்சராக இருந்தவர், ஆல் இண்டியாவில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தவர். அதுதான் அவர் கட்சி என்ன சொல்லுதோ செய்வார். அவர் வந்து பியூஷ் கோயலை வந்து யார் பார்த்தா, பியூஷ் கோயல் தான் கூட்டார். திரு அண்ணாமலை வந்து வாங்க சொன்னார். அவர் கோயம்புத்தூரில் இருந்தார், இவர் 2 நாள் இங்கே இருந்தார், இங்கே வந்தார். இந்த தொகுதி டிஸ்கஷனில் அவர் இருந்தார். யார் யாருக்கு என்னென்ன சீட்டு, இது கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு டிஸ்கஷன் அவரும் ஹி வாஸ் ஆல்சோ கன்சல்டட். திரு மோடி அவர்கள் வந்து கலந்துக்கிற மேடையில் எல்லா முக்கியமான தலைவர்களும் மேடையில் நிற்கிறது இல்லை. அண்ணாமலைக்கு எல்லா மேடையும் கொடுக்கப்பட்டுச்சு. அவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. நீங்கள் கூப்பிட்டு எனக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் நினைக்கிறாரா என்ன? அப்படி எதுவும் அவர் சொல்லி நான் அறியலை, ஏன்ட்ட அவர் சொல்லலை, வேலைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. அவர் போட்டியிடணும், ஒரு வீரன், ஒரு தலைவன் களத்தில் நிற்கணும், இவ்வளோதான் என்னுடைய பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க நம்ம எப்படி சொல்ல முடியும்? நீயா வந்து நிற்ப, நீயா செலவழி காசு, ஏன்ட்ட எந்த பதில் இருக்கா? எனக்கு இந்த தொகுதி கொடுத்துருக்கியான்னு கேட்பாங்களா? என்கிட்ட காசு, ஐ எம் எ ஸ்பெக்டேட்டர், நான் வெளியேந்து வேடிக்கை பார்க்குறேன். என்னுடைய கணக்கு ஒரு வீரர், ஒரு தலைவர், அவர் களத்தில் நிற்கணும், இவ்வளோதான். அண்ணாமலை அப்போ போட்டியிடாமல் இட்டால் பாஜகவுக்கு இழப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 100 ஓட்டு குறையும். எந்த கேண்டிடேட் போட்டிட்டாலும் அவரோட பெட்டராக ஒரு 100 ஓட்டு. இப்போ நான் சொன்னேன், ஒரு வானதி இருக்கிறாங்க, தமிழிசை இருக்கிறாங்க, நைனா இருக்காரு, அவங்களாம் அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்டர் நிற்கிறாங்க, முருகன் இருக்கிறாரு, கன்னியாகுமரியில் நிற்க போகிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய பெல்ட் இல்லாமல் அவங்கள 100 ஓட்டு வாங்க. அதே மாதிரி தான் யாரோ ஒரு XY உங்களுக்கு தெரியாத ஒருத்தர் நிற்கிறோட இவங்கெல்லாம் கூட வாங்குவாங்கல்ல. இப்போ வானதி அக்கா கோயம்புத்தூர் சவுத்தில் நிற்கிறாங்க, அப்போ அவங்க வந்து மற்ற வேட்பாளரோட பெட்டராக பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். கன்னியாகுமரியில் நிற்கிற நம்முடைய பெல்ட் நல்லா பண்ணுவாங்க எதிர்பார்க்குறோம். மயிலாப்பூரில் நிற்கிறவங்க யார் நிற்கிறாங்களோ அவங்க வந்து பெட்டராக, ஏன்னா அந்த ஒரு இடம் இருக்குது, அந்த கேண்டிடேட் இருக்குது. அந்த மாதிரி வந்து இவருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ ஒரு XYZ நிற்கிறத விட இவர் வந்து தன்னுடைய வேல்யூ ஒரு 100 ஓட்டு எக்ஸ்ட்ரா வேலை பார்ப்பார். இவருக்காக வேலை பார்க்குறது ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு விரும்பக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, கட்சி தாண்டியும். அவரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ பிஜேபி ஓட்டு கூடும்ல. 2024 தான் நினைச்சு, 2024 அவர் போட்டியில் விரும்பல தான் சொன்னார். இதே தான் அப்பயும் சொன்னார். அப்போ பிஜேபியில் எல்லாரையும் நிப்பாட்டுறவங்கன்னு சொல்லிச்சு. கவர்னராக இருந்தவங்க ரிசைன்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஏன் ஒவ்வொருத்தரும் போட்டிட்டா 100 ஓட்டுக்குனா பர்சன் இன்றைக்கி எல்லாம் சொன்னால் 18 எப்படி வரும்? 18 எல்லாரும் சேர்ந்து போட்டிட்டா தானே 18 வரும். அப்போ யாரும் எல்லாருமே போட்டியில் எல்லா ஹெவிவேட்ஸும் போட்டியிடாமல் எப்படி இருக்கும்? என்டிஏ கூட்டணியில் ஒரு பேசு பொருளாக மாறி இருப்பது தமாகாவுக்கு கொடுத்த அந்த தொகுதிகள் வந்து விமர்சன பொருளாக மாறி இருக்கு. அவங்க சிம்பிளுமே வந்து தாமரையில் நிற்கிறனால அது ஒரு விமர்சனமாக இருக்குது. சேஃபான தொகுதின்னு எதை சொல்லுங்க நீங்கள்? யார் யாருக்கு சேஃபான தொகுதி எதுன்னு சொல்லுங்க. அதே குளத்தூரில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய வெற்றியே சேலஞ்ச் பண்ணப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் கேஸ் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஜெயிச்சாங்க. அப்போ எது சேஃபான தொகுதி? நான் சொன்னேன், கலைஞரே 800 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறார். அம்மா வந்து இதில் பர்கூரில் தோத்துருக்காங்க. எது சேஃபான தொகுதி சொல்லிட்டு இருக்கிறீங்க? எல்லாமே ரிஸ்கியான அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அந்த பகுதியில். தமாக நிற்கிறது அது அமைச்சர் தாமரை சின்னத்தில். தமாக வந்து அமைச்சர் ஜெயிச்சா உங்களுக்கு வலிக்குமா? பர்கூர்ல சுகவனம்னு ஒருத்தர் நின்று ஜெயிச்சாரு டிஎம்கேல. அவர் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த யானையின் காதில் புகுந்த எறும்பு இதுதான் அப்படின்னு கலைஞர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டார். சுகவனங்கிற பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பர்கூர்ல ஜெயலலிதா ஜெயிச்ச ஒரு பேர் சுகவனம். யாருக்கு தெரியும்? ஜெயிக்கலையா? காமராஜர் தோற்கடிச்சவர் யாரு? பே சீனிவாசன்கிற ஒரு மாணவன். காமராஜர் யாரு? எதுங்க சேஃபான தொகுதி? நீங்க ஆடணுங்க கேமு. எனக்கு வந்து நான் படுத்துக்கிட்டே இருப்பேன், எல்லாம் சுற்றி விளையாடுங்கன்னா அது கேம் ஜெயிக்கிறதா? அது வந்து போர். அங்கே நீங்கள் இறங்க தான் வேணும். எனக்கு சேஃபான தொகுதி கொடுங்க. அப்போ நீங்கள் 230 தொகுதி சேஃபாக போய் போட்டிட்டு இருக்குங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா மாதிரி இங்கே தனியாக போய் போட்டிட்டு இருக்குங்க. உங்களுக்கு யார் வேணான்றா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களே வெளியே வந்து பேட்டி கொடுக்குறாங்களே. எந்த கட்சியில் அதிருப்தியாளர் வரல? புதுச்சேரியில் வந்து எந்த கட்சியும் சண்டை போடலை. திமுகவும் விடுதலை சிறுத்தையும் சண்டை போடலையா? விடுதலை சிறுத்தையும் கம்யூனிஸ்டும் சண்டை போடலையா? கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் சண்டை போடலையா? எந்த கட்சி சண்டை போடலங்க. நேற்று வந்து சிரித்து கொண்டே அழுகிறோம்னு சிவாஜி பட டயலாக் சொன்னது எந்த கட்சி? கூட்டணி கட்சிகளை உங்கள் பெரிய கட்சியோட சிறந்த போட்டியிட சொல்லி வற்புறுத்துற ஜனநாயகம் அல்லன்னு சொன்னது எந்த கட்சி? அங்கெல்லாம் சிரிச்சுட்டா இருக்கிறாங்க. ஏங்க இப்போ எலெக்ஷனை சீட் ஷேரிங்னா 4 விட்டு கொடுக்கத்தாங்க வேணும். 5ல் 5க்கு வந்து ஜெயிக்கிறாங்கன்னு எப்படி இருக்கும்? இல்லை 5யுமே அவர் விட்டு கொடுத்துட்டாருங்கிறது தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு. அவர் விட்டு கொடுப்பாரா? அவருடைய கட்சி இல்லையா? அவர் விட்டு கொடுப்பாரா? தாமரை சின்னத்தில் போட்டியிடுறது அவருடைய முடிவு. சொந்த சின்னத்தில் போட்டிட்டா உத்தரவாதமான தோல்வி. என்ன சின்னம்னே தெரியாது. இரட்டை சின்னத்தில் போட்டியிடுறதுல தமாகவுக்கு என்ன? அவர் ஒரு நேஷனலிஸ்ட்டுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அவர் ஒரு தேசியவாதி. தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு வச்சுட்டு அவர் நேஷனலிஸ்ட்ங்கிறது அவர் தனிப்பட்ட முறையில் அவர் நேஷனலிஸ்ட். தமிழ் மாநில காங்கிரஸோட ஸ்லோகன் சொல்லுங்க, வளமான தமிழகம், வலிமையான பாரதம். இதுதான் உங்க டேக்லைன்.
இன்னைக்கு இல்லை, மூப்பனார் ஐயா கட்சி ஆரம்பிச்ச காலத்துல அவங்க வந்து மூப்பனார் ஐயாவே ஜெயிச்சுட்டு அத்தனைத்தையும் நேராக கொண்டு சோனியா காந்தி தான் சரண்டர் பண்ணார். இல்ல ஸ்லோகன் இருக்கட்டும் சார், வெற்றி நம்மளுக்கு முக்கியம்ல. தமாக 5 தொகுதியில வெற்றி பெற்று ஏங்க வெற்றி சட்டமன்றத்துக்கு போச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம். 5 தொகுதியில வெற்றி பெற்று போவாங்க. ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தமாகல பொதுக்குழு உறுப்பினரா, செயற்குழு உறுப்பினரா, மாநில தலைவரா, மாவட்ட நிர்வாகி, எந்த கட்சியில? நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன், எந்த கட்சியில அதிருப்தியாளர்கள் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. டிஎம்கே அலையன்ஸ்ல ஒரு கட்சியில் அதிருப்தியாளர் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. கேண்டிடேட் அறிவிக்கும்போது பாருங்க, உங்களுக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அதிருப்தியாளர் இருக்கிறாங்கன்னு. இப்பயே சிட்டிங் எம்எல்ஏக்கு வாங்க முடியல காங்கிரஸ் கட்சியில், பிரச்சனை வராதா? அப்புறம் கூடுதலான சீட்டுக்கு எங்கே போவீங்க? வென்ற தொகுதியில் கொடுக்க முடியலையே. அப்புறம் சிட்டிங் எம்எல்ஏ எனக்கு என் கட்சியில் இருக்காங்க, நான் கொடுக்கலையே. எந்த அதிருப்தி இருக்காது, அது இருக்க தான் செய்யும். அதை மீறி வெல்றது தானே கேமு. அதில் ராஜ்யசபா சீட் வாங்கிட்டு போயிருங்க பேசாமல். எனக்கு சேஃபாக பிஜேபிக்கு சேஃபான சீட்டே கொடுக்கல, தமாக என்னங்க எனக்கு புரிய சேஃபான சீட் எது? இந்த 26 நாளுக்குள்ள யாருடைய கை அதிகமாக ஓங்கும்னு நினைக்கிறீங்க பிரச்சார இதில்? நெரேட்டிவில் டிஎம்கே எப்பயுமே ஸ்ட்ராங். நான் அது பல முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க. நார்மலாக ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நெரேட்டிவில் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங். ஏடிஎம்கே வந்து ஆஸ் யூஷுவல் ஜெயலலிதா அவர்கள் பாணியிலே எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜ் எடுத்து கடகடன்னு அடுத்த வேலையை பார்க்குறாங்க. களம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கடுமையான போட்டி காத்திருக்கு. அது வந்து சுலபம் அல்ல ரெண்டுக்குமே. வந்து திமுக வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்கும், ஏடிஎம்கே 210 வந்துடும், ரெண்டுமே சொல்வதற்கு இல்லை. அது வந்து ஒரு கடுமையான போட்டி காத்திருக்கு. பெரம்பூரில் விஜய் நிற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டிருக்கு. 234 வேட்பாளர்களையும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? 204 தொகுதியில் கேண்டிடேட் கிடச்சிச்சின்னா பெரிய விஷயம் தான், வெரி ஹாப்பி, அது நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து வேட்புமனு தாக்கல் வாபஸ்க்குள்ளே எத்தனை வேட்பாளர்கள் மாறுறாங்கன்னு பார்க்கணும், எத்தனை வேட்பாளர் மாறாமல் இருந்தாங்கன்னு சந்தோஷம். நிறைய சேலஞ்ச் இருக்குது. பெரம்பூர் வந்து ஒரு நல்ல பெட் பண்ணக்கூடிய ஒரு தொகுதி தான். திமுகவுடைய கோட்டை. அங்கெல்லாம் சாதாரணமாக அவங்க வந்து நேச்சுரலாகவே வந்து 10 தடவை வந்து 8 தடவை அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 1-2 மிரக்கல் ஏற்பட்டால் தவிர அவங்க தான் ஜெயிச்சிருப்பாங்க. அது எப்படி வருதுங்கிற பார்ப்போம், எப்படி ஓட்ட பழகிறான்னு பார்ப்போம். எலெக்ஷனுங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதில் நின்று நான் போட்டிடுவேன்னு சொல்லி சொல்கிறது விஜய் போன்ற தலைவருக்கு அழகு. அது வந்து அது சரிதான். அது என்ன ஆகுதுங்கிற நம்ம ரிசல்ட் பார்க்கணும். சென்னையில் முக்கியமான கேபினெட்டை வந்து தாவேக்கால் இருக்கக்கூடியவங்கள இறக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லா பிரபலங்களும் சென்னையில் தான் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ராஜ்மோகனோ, நிர்மல்குமாரோ, ஆனால் ஆதவர்ஜுனாவோ, ஆனந்தோ, விஜயோ எல்லாருமே அங்கே தான் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. சென்னைக்குள்ளே இருக்கக்கூடிய 16-18 தொகுதிக்குள்ளே தான் இறங்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டிலே அதிகமான ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் வந்து தாவேக்காவுக்கு வந்து சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஜோக் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. என்னுடைய வண்டியை வந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து செக் பண்ணாங்க. வண்டி பார்த்துட்டு செக் பண்ணாங்க. உள்ள பேக் வச்சுருக்கீங்களா, பின்னாடி வச்சுருக்கீங்களா, இல்லை முன்னாடி வச்சுருக்கீங்க, எல்லாமே எல்லாம் பண்ணாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ண வண்டி நிப்பாட்டினோடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் விட்டாங்க. ஏன்னா வீடியோலாம் எடுக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்த தம்பி சொல்கிறார், அண்ணே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கேனே அப்படின்னு. தேர்தல் ஆணையத்துடைய செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. வீடியோ எடுக்கிற தம்பி அவங்க தேர்தல் ஆணையத்துக்காக அப்பாயின் பண்ணப்பட்ட ஒரு நபர். எக்ஸ்டர்னலாக தான் பண்ணியிருப்பாங்க, அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு என்னை பார்த்துன்னு என்ன என் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்கேனே அப்படின்னு. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் சென்னை. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் எண்ட் பிக் சேல். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.